இந்த ஒரு பொடிக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. நிறைய பேர் கேட்டுட்டாங்க, இந்த பொடி எப்படிக்கா பண்ணணும், எனக்கு ரெசிபி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. யூடியூப் ஆகட்டும், இன்ஸ்டா ஆகட்டும், எல்லா பக்கத்துலேருந்தும் வந்துட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த லேடிஸ்க்கு தெரிஞ்சிருக்கோங்க, தெரியாதவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். இன்ஸ்டன்ட் பொடி, மிஷின் தூள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் மிஷின் தூள் அப்படி சொல்கிறாங்கன்னா, நம்ம கடையில் கொண்டு போய் மிஷினில் வந்து மிளகா தனியாலாம் அரைச்சி ஒரு சாம்பார் பொடி ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, ஸோ அதனால் அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக மிஷின் தூள் அப்படின்னு சொல்லுவாங்க. 10 நாள் வரைக்குமே நல்லாயிருக்கும். 10 நாள் என்ன தண்ணி படாமல் இருந்தால் 1 மாதம் கூட நல்லாயிருக்கும். இன்ஸ்டண்ட்டாக நம்ம வீட்டில் மிஷினில் கொடுத்து அரைச்ச அந்த மிளகாத்தூள், அந்த மிளகா பொடி, அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. பூண்டு ஒரு ஃபுல் பால் தோலே உரிக்காமல் அப்படியே உதுத்து மிக்சியில் இந்த 3த்தையும் போட்டு ஃபைனாக அரைச்சிக்கோங்க. தண்ணி படாமல் ஒரு கண்டெய்னரில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வெளியிலேயே வைக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணும்லாம் எந்த அவசியமும் இல்லை. எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் 2 ஸ்பூன் எடுத்து போட்டு நல்லெண்ணெயோ இல்லை கடலெண்ணெயோ விட்டு ஜஸ்ட்டு ஒரு தோசையோ இல்லை இட்லியோ ஊற்றி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். சிம்பிளாக இப்படியேவும் சாப்பிட்லாம், இல்லை இதுக்கு கூட நீங்கள் தாளிப்பு கொடுத்து கூட சாப்பிட்லாம். தாளிப்பு கொடுத்தீங்கன்னா இன்னும் ஆடட் டு தட் ரொம்ப நல்லாயிருக்கும். மெஷர்மெண்ட் வேணுங்கிறவங்களுக்கு சொல்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள்னா ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க, 2 பூண்டு இடிச்சுக்கோங்க, போதும். இதுதான் பேசிக் மெஷர்மெண்ட்டு. 2-3 வெரைட்டி ஆஃப் தாளிப்பு இருக்குது. ஸோ அதுவும் வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோவில் செஞ்சு காட்டுறேன். தேங்க்யூ.